அல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். கண்களை மூடி ஜெபிப்போம். சோதித்த தகப்பனே, அன்பின் தேவனே, அரவணைப்பின் தேவனே, உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா, நீர் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற கிருபைக்காக நன்றி தகப்பனே. இந்த நாளில் கூட ராஜா, இந்த வார்த்தையை எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி தகப்பனே. அப்பா இயேசுவே, இந்த வார்த்தையை கொண்டு நீர் என்ன பேச சித்தம் வைத்துள்ளீரோ அதை நீர் பேச உதவி செய்வீராக. என்னை மறைத்து முற்றுமாய் நீர் வெளிப்படுவீராக தகப்பனே. மாம்சங்கள் வெளிப்படாமல் தேவாவியானவர் மாத்திரம் வெளிப்படுவீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க. நீர் அசைவாடுங்க. இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமென். அந்த வழியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். ஒரு கல்யாணத்துக்கு நம்ம என்ன செய்வோம்? 1000 இன்விடேஷன் அடிச்சு கொடுப்போம். ஆனால் எல்லாரும் என்ன செய்ய மாட்டாங்க? வர மாட்டாங்க. கொஞ்சம் பேர் தான் வருவாங்க. இப்போ நம்ம இந்த ஜப கூட்டத்துக்கே எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம சொன்னது அநேகருக்கு என்ன செஞ்சோம்? சொன்னோம். அழைப்புதல் எல்லாருக்கும் அனுப்பிச்சாச்சு, கொடுத்தாச்சு, சொல்லியாச்சு ப்ரேயர் இருக்குன்ட்டு. ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மாத்திரம் தான் என்ன செய்வாங்க? வந்திருக்காங்க. மத்தேயு 22 முந்தின வசனங்களை பார்க்கும்போதே பரலோக ராஜ்யம் எதுக்கு ஒப்பா இருக்கிறது? திருமணத்துக்கு ரெடியா இருக்கிற ஒரு மணமகனை போல என்ன செய்யுது? பரலோக ராஜ்யம் ரெடியா இருக்கு. அதுக்கு அழைப்பு கொடுத்தாச்சு. ஆனா அவங்க என்ன செய்யல? வரல. அழைப்பு கொடுத்தும் வர, முந்தினவர்கள் பிந்தினவர்களாயும் பிந்தினவர்கள் முந்தினவர்கள் ஆவாங்க. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்ற மாதிரி. அந்த சிலர் தான் அழைச்சது. எவ்வளோ பேர் அழைச்சாலும் அந்த சிலர் தான் தெரிந்து கொள்ளுறாங்க இல்லையா? அவங்க மாத்திரம் தான் பரலோக ராஜ்யத்துக்கு என்ன செய்ய முடியும்? போக முடியும். இப்போ பைபிளில் பார்த்தீங்கன்னா தெரிந்து கொள்ளப்படுதல் அப்படின்றது 2 இதுவாக பார்க்க போகிறோம். தேவன் ஞானத்தினால தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் எப்படி இருப்பாங்க, மனுஷ ஞானத்தினால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்க? செலக்ட் பண்ணுறாங்க, தேர்ந்தெடுக்கிறாங்க 2 காரியத்துக்காக. நம்ம அதை பார்ப்போம். யாத்ராகமம் 18ஆம் அதிகாரத்தில் 1லேருந்து வாசிப்போம். 1ஆம் வசனத்தை வாசிப்போம். யாத்ராகமம் 18:1. தேவன் மோசேவுக்கும் தமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கும் செய்த யாவையும், கர்த்தர் இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதையும், மீதியானில் ஆசிரியனாய் இருந்த மோசேயின் மாமனாகிய எத்திரோ கேள்விப்பட்டபோது. அல்லேலூயா. இங்க என்ன நடக்குதுன்னா, மோசே அடிமைதானத்திலிருந்து ஜனங்களை எகிப்திலிருந்து கூட்டிட்டு வந்துட்டாரு அப்படின்ற விஷயத்த மீதியானில் இருக்கிற ஆசாரியன் யாருன்னா மோசேவுடைய மாமனார். அவரு கேள்விப்பட்டு அவர் என்ன செய்யறாரு? புறப்பட்டு வராரு. மோசேவுடைய மனைவி அவர்கள் 2 பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு நம்ம என்ன செய்வோம்? மோசே கிட்ட போகலாம் அப்படின்ட்டு வராரு. அப்படி வரும்போது கர்த்தர் நம்ம மோசே கிட்ட வராங்க. மோசே கிட்ட வந்து அவர் வந்த உடனே அவர் என்ன செய்யறாரு? மனைவி பிள்ளைகளை என்ன செஞ்சாரு? பார்த்தாரு, முத்தம் செய்தாரு, அன்பா விசாரிச்சாரு மோசே. அப்படிலாம் இல்லை. அவர் என்ன செஞ்சாரா? நம்ம 7ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது மோசே தன் மாமனுக்கு எதிர்கொண்டு போய் அவனை வணங்கி முத்தம் செய்தான். ஒருவரை ஒருவர் சுக செய்தி விசாரித்துக் கொண்டு கூடாரத்துக்குள் பிரவேசித்தார்கள். இப்போ கூட அவங்க மனைவியும் இருக்காங்க, பிள்ளைகளும் இருக்காங்க. ஆனா மோசே யாரதான் இது செய்யறாரு? சுக விசாரிச்சு அவங்க மாமனார் என்ன செய்யறாரு? ஒரு அன்பு வெளிக்காட்டுறாரு. அங்க எப்படி இருக்கு அவங்க பாண்டிங்கு? நல்ல ஒரு துவமா இருக்கு. அப்பாவுக்கும் மேலான ஒரு ஸ்தானத்துல அவங்க என்ன செஞ்சிருக்காங்க? இருந்திருக்காங்க. அந்த அன்பு அவங்க என்ன செய்யுது? வெளிக்காட்டுறாரு. தன் மனைவி மக்களை வந்து அவர் பார்க்காம மாமனார்கிட்ட போயிட்டு என்ன செய்யறாரு? சுக செய்தி விசாரிச்சு எப்படி இருக்கீங்க, என்ன செய்றீங்கன்னு வணங்கி முத்தம் செய்து அவர் ஒரு சந்தோஷத்தோடு என்ன செஞ்சிருப்பாரு? அந்த காரியத்தை அவரு செஞ்சிருப்பாரு. உடனே அவர் என்ன செய்யறாரு? மோசே இந்த மாதிரி ஏசப்பா என்ன செஞ்சாரு? எகிப்துல இருந்து கூட்டிட்டு வந்தாரு, ஜனங்களை இப்படி வழி நடத்தினேன், இவ்வளவு அதிசயங்கள் நடந்ததுன்ட்டு என்ன செய்யறாரு? ஒன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவர் என்ன செய்யறாரு? ஆமா, தேவன் என்ன செய்யறாரு? வல்லவரா இருக்கிறாரு, அவர் பெரிய காரியத்தை செஞ்சாரு, அற்புதத்தை செஞ்சாருன்ட்டு 2 பேரும் பேசிக்கிறாங்க. மறுநாள் ஆகுது. மறுநாள் ஆகணும்னு என்ன செய்யறாங்க? மோசே உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஜனங்கள் எல்லாம் வராங்க. ஜனங்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க? வராங்க. ஒரு இடத்துல ஜனங்கள் பெருகுறாங்க, பெருக்கம் அதிகமா இருக்குறாங்க. அவங்க என்னவும் அதிகமாகும்? சண்டை அதிகமாகும். ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வரும். சபைக்கே வருவாங்க. ஆனால் சபைக்கு வந்துட்டு வெளியே போயிட்டாங்க அப்படின்னு செய்வாங்க,
குடிப்பாங்க, தேவையில்லாத காரியங்களை செய்வாங்க, சண்டை போடுவாங்க. அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களும் இருக்கிறாங்க. இந்த ஜனங்கள் எப்படி? அதிசயத்தை கண்ணார பார்த்தா கூட திரும்ப பிரச்சனை வரும்போது என்ன செய்வாங்க? எதிர்த்து கேள்வி கேட்குற ஜனங்களாக தான் இவங்களும் என்ன செஞ்சாங்க? இருந்தாங்க. அப்போ இவங்களுக்குள்ளார என்ன இருந்திருக்கும்? எல்லா தவறான பழக்கங்களும் இருந்திருக்கும். அதனால தான் நியாயம் விசாரிக்கும்படியா காலையில தொடங்கி சாயங்காலம் மட்டும் 13வது வசனத்தை வாசிப்போம். காலமே துவங்கி சாயங்காலம் மட்டும் மோசேக்கு முன்பாக நின்றார்கள். எதற்கு? நியாயம் விசாரிக்கணும். என் நியாயத்தை கேளுங்க, இப்படி ஒரு அநியாயம் நடந்துச்சு, எனக்கு இதுக்கு என்ன செய்யுங்க, ஒரு நியாயம் சொல்லுங்கன்ட்டு ஜனங்களை யார்கிட்ட நிற்கிறாங்க? மோசே என்ன செய்யறாரு? வழி நடத்துறாரு. அவங்கள வழி நடத்துறதுனால, அவர்களுக்கு ஒரு தலைவராக அவர் இருக்கிறதுனால அவர் என்ன செய்யறாங்க? ஜனங்கள் எல்லாம் எனக்கு நியாயம் சொல்லுங்க அப்படின்ட்டு வந்து நிற்கிறாங்க. இது யார் பார்த்துன்னு இருக்கா? அவங்க மாமனார் பார்க்குறாரு. அவருக்கு தான் மோசே மேலே தனி பாசம், அன்பு எல்லாமே இருக்குல்ல அவருக்கு. அவருக்கு என்ன செய்யுது? இது என்ன காலையில் தொடங்கின இந்த விசாரணை ஈவினிங் வரைக்கும் கண்டினியூ ஆகுது அப்படின்ட்டு அவங்க மாமனார் என்ன செய்கிறாரு? பார்க்குறாரு. அதனால நீ செய்கிற காரியம் சரியில்லை, நீ இந்த மாதிரி செஞ்சனா உனக்கு என்ன செய்யும்? சோர்வு உண்டாகும் அப்படின்ட்டு என்ன செய்கிறாரு? அவங்க மாமனார் சொல்கிறாரு. 16ஆம் வசனத்துலேருந்து வாசிப்போம். அவர்களுக்கு யாதொரு காரியம் உண்டானால் என்னிடத்தில் வருகிறார்கள். நான் அவர்களுக்குள்ளே வழக்கை தீர்த்து தேவ கட்டளைகளையும் அவருடைய பிரமாணங்களையும் தெரிவிக்கிறேன். அதற்கு மோசே, நீ செய்கிற காரியம் நல்லதல்ல, நீரும் உம்மோடு இருக்கிற ஜனங்களும் தோய்ந்து போகிறார்கள். இது உமக்கு மிகவும் பாரமான காரியம். கூடாது. இப்பொழுது என் சொல்லை கேளும். உனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். தேவனும் உம்மோடே கூட இருப்பார். தேவ சந்நிதியிலே ஜனங்களுக்காக இரும். விசேஷித்தவைகளை தேவனிடத்தில் கொண்டு போய் பிள்ளைகளின் பிரமாணங்களையும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தும். இங்க என்ன சொல்றேன்னா, நீ செய்யறது சரியில்லைப்பா, நீ காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நீ விசாரிச்சுனே இருந்தாக்கா என்ன செய்யற? உனக்கும் பலவீனம், தொய்ந்து போயிடுவேன். உன் ஜனங்கள் என்ன செய்யறாங்க? தொய்ந்து போயிடுவாங்க. அவங்களுக்கும் பலவீனம், உனக்கும் அது பாரம். அதனால நான் உனக்கு ஒரு ஆலோசனை சொல்றேன். நல்ல விசேஷமான காரியங்கள்னா பெரிய காரியங்கள் வந்தா நீ விசாரி, அது கர்த்தரிடத்துல நியாயம் கேளு. சின்ன காரியங்களை செய்வதற்கு நான் உனக்கு ஒரு ஆலோசனை சொல்றேன்ட்டு அவர் என்ன ஆலோசனை சொல்றாரு? 21வது வசனத்தை வாசிப்போம். ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மை உள்ளவர்களும் பொருளாசையை வெறுக்கிறவர்களும் மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை 1000 பேருக்கு அதிபதியாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் ஏற்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ விசாரிக்கிறதுனா இல்லை சரி வராது. நீ என்ன பண்ணு? 1000 பேருக்கு, 100 பேருக்கு, 50 பேருக்கு, 10 பேருக்கு என்ன செய்ய? நியாயாதிபதிகளை ஏற்படுத்து அப்படின்ட்டு யார் இங்கே ஆலோசனை தராங்க? மாமனார். ஏன்னா அவருக்கு என்ன இருக்கு? எக்ஸ்ட்ரா அன்பு மோசே மேலே. 2 பேரும் எப்படி இருக்காங்க? நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், நல்ல சிநேகிதரை போல இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம இந்த ஸ்டார்டிங்லேயே அவங்களுடைய அன்பை என்ன செஞ்சிட்டோம்? பார்த்துட்டோம். இது எப்படி இருக்குன்னா, மோசே மேல இருக்க அன்புனால இவர் என்ன செய்யறாரு? ஒரு ஆலோசனையை இவர் தராரு. தேவனும் கூட இருப்பார்னு சொல்லல, தேவனும் என்ன செய்வாரு? உம்மோடு கூட இருப்பார். 19வது வசனத்துல இருக்கு, தேவனும் உம்மோடு கூட இருப்பார் அப்படின்ட்டு என்ன செய்யறாரு? அவங்க மாமனாரு எத்திரோ என்ன செய்யறாரு? சொல்றாரு, தேவனும் கூட இருப்பார்ப்பா, நீ என்ன செய்ய? இதுக்காக நியாயாதிபதிகளை அமைச்சிரு. சின்ன சின்ன காரியெல்லாம் அவங்க செஞ்சு முடிச்சுக்கிட்டோம், பெரிய காரியம் மட்டும் உங்ககிட்ட வரட்டும். அப்போ உன் பார்த்து அவங்க சுமந்தா அவங்க கொஞ்சம் லேசாயிடும்ல.
ஒருவர் பார்த்து ஒரு சுமக்கிற மாதிரி இந்த விசாரணை பாரத்தை அவங்க சுமந்தாங்கன்னா உனக்கு கொஞ்சம் லேஸ் ஆகும்ல அப்படின்ட்டு என்ன செய்றாரு, இவர் சொல்றதெல்லாம் நல்லதுதான். தெரிந்து கொள்கிற மக்களையும் நல்லபடியா சொல்றாரு. எப்படி சொல்றாரு? தேவ பயம் இருக்கணும் அவங்களுக்கு. தெரிந்து கொள்ளப்படுகிறவங்களுக்கு எப்படி இருக்கணும்? தேவ பயம் இருக்கணும், உண்மை உள்ளவனா இருக்கணும், பொருளாசை இல்லாதவனா இருக்கணும், திறமை உள்ளவனா இருக்கணும். இதெல்லாம் நல்ல பாயிண்ட். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கான இருக்க வேண்டிய அந்த இதுவெல்லாம் குவாலிஃபிகேஷன் எல்லாமே இருக்குது. தேவ பயம் இருக்கணும், உண்மையாக இருக்கணும், பொருளாசை இருக்கக்கூடாது, திறமை உள்ளவர்களாக இருக்கணும். நீ இப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடு. 1000 பேருக்கு, 100 பேருக்கு, 50 பேருக்கு, 10 பேருக்கு என்ன செய்ய, பிரித்து நியாயாதிபதிகளை வச்சுடு. உன் பாரம் லேசாயிடும், உன் பாரம் லகுவாயிடும். நீ என்ன செய்யலாம்? பெரிய பெரிய காரியங்களை மட்டும் நீ பார்த்துக்கிட்டு சின்ன காரியெல்லாம் அவங்க செய்யலாம் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். இது அவர்களுக்கு என்ன செய்யுது? மோசேக்கு நலமா பட்டதுனால அது அப்படியே அவர் என்ன செய்கிறாரு. இங்கே எல்லாமே ஓகே தான். இங்கே என்ன மனுஷனுடைய ஞானம் வெளிப்படுதுன்னா, அவர் அன்புனால என்ன செய்கிறாரு, இதை சொல்கிறாரு. இதுக்கு முன்னாடி நம்ம வசனத்தை பார்த்தோன்னா கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தர் மோசேயை நோக்கின்னு வரும். ஏன்? மோசேக்கு கர்த்தர் டைரக்டாகவே பேசுவார். நீ இது பண்ணுப்பா, உன் ஜனங்களை இப்படி நடத்துப்பா, நீ இந்த வழியா போப்பா, நீ இந்த கண்மல்ல தண்ணி குடிப்பா, வானத்துல இருந்து காடை வர நீ சாப்பிடுப்பான்ட்டு கர்த்தர் மோசே கூட டைரக்ட் டீலிங் பண்றாரு. ஹல்லேலூயா. இது பாரமா இருக்கும்னு கர்த்தருக்கு தெரியாதா? என் மகன் காலையில இருந்து நியாயம் விசாரிக்கிறான், அவனுக்கு பாரமா இருக்கும், நம்ம இப்படி ஒரு ஐடியா கொடுக்கலான்னு கர்த்தருக்கு தெரியாதா? அவர் ஏன் தரல? இங்க தேவன் ஞானம் வெளிப்படுது. தேவனுடைய பலன் மோசேக்கு இருக்கு. தேவன் ஞானத்தினாலதான் அவர் என்ன செய்யறாரு? மோசே நியாயம் தீர்க்கிறாரு. தேவனுடைய பலத்தினாலதான் அவர் என்ன செய்யறாரு? நியாயம் தீர்க்கிறாரு. ஆனா இவர் அன்புனால என்ன செஞ்சுட்டாரு? தன் சுயத்துல ஒரு நம்மளுடைய மருமகன் எவ்வளவு கஷ்டப்படுறாரு அப்படின்னு அவர் உட்கார்ந்து ஒரு நாள் பார்த்ததுனால அவர் என்ன செய்யறாரு? இந்த கஷ்டம் உனக்கு எதுக்குப்பா, நீ இந்த மாதிரி பண்ணுப்பான்ட்டு ஒரு ஆலோசனை கொடுத்தோன்னும் மோசையும் ஏற்றுக்கொண்டார். இது நல்லா இருக்கு, நலமா இருக்கு அப்படின்ட்டு ஏற்றுக்கொண்டு அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாரு. அவரும் ஊருக்கு கிளம்பி அவங்க மாமனாரும் போயிட்டாரு. இங்க என்ன வெளிப்பட்டது? தேவ ஞானத்தினால தெரிந்தெடுக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. தேவ ஞானத்தினால தெரிந்தெடுக்கப்பட்டு நியாயாதிபதிகளா இவங்க என்ன செஞ்சாங்க? ஏற்படுத்தப்பட்டார்கள். இதெல்லாம் ஓகே தான். தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கான குவாலிஃபிகேஷன் அவருக்கு சொன்னது எல்லாமே ஓகே தான். ஆனால் அது சொல்றதா இருந்தா கர்த்தர் நேரடியாக சொல்லியிருப்பார்ல. அது மோசையோ என்ன செய்யலாங்க? யோசிக்கல. கர்த்தர் மோசையை நோக்கி நம்மளை எத்தனை வாட்டி அவர் பேசியிருக்காரு. நம்மகிட்ட என்ன விஷயமா இருந்தாலும் அவர் நம்மகிட்ட பேசுவார். நம்ம எத்தனை நாளுக்கு தனியாக போய் பேசியிருக்கிறோம், மலைகளில் போய் பேசியிருக்கிறோமே, அவர் கூட முகமுகமாக பேசுகிற தேவனாச்சு அப்படின்ட்டு அவர் கொஞ்சம் கூட யோசிக்காமல் என்ன செஞ்சிட்டாரு? அவரும் தன்னுடைய பாரம் கம்மியான போதுன்ட்டு அவரும் இங்கே இறங்கிட்டார். அப்போ தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கான அந்த குவாலிஃபிகேஷனை தேவ பயம் இருக்கணும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும், உண்மை உள்ளவனாக இருக்கணும், நம்ம பொருளாசை இருக்கக்கூடாது, திறமை உள்ளவர்களாக இருக்கிறது. இது சொன்னதெல்லாம் ஓகே, நம்ம எல்லாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்கணும். அப்போ தான் நம்ம தெரிந்தெடுக்கப்படுவோம். ஹல்லேலூயா. ஆனால் இங்கே என்ன நடந்தது? தேவ ஞானத்துக்கு நம்ம எப்பொழுதுமே என்ன செய்யக்கூடாது? மனுஷ ஞானத்துக்கு எப்பொழுதுமே நம்ம என்ன செய்யக்கூடாது? செவி கொடுக்கக்கூடாது. அது மாத்திரம் தான் இங்கே என்ன செய்யுது? குறையா இருக்குது. மற்றபடி நம்ம நார்மலாக படித்தாக்கா நல்லா இருக்குது அப்படின்ட்டு தான் யோசிப்போம். ஆனால் நம்ம அது படிக்க படிக்க நம்மளுக்கு என்ன செய்யும்? இந்த அன்புனால தான் அவர் என்ன செய்கிறாரு? இந்த மாதிரியான காரியங்களை சுயேட்சையாக மனுஷ ஞானத்தினால இது ஏற்பட்டுருக்கு. தேவ ஞானத்தினால ஏற்பட்டா அது எப்படி இருக்கும்? அது பார்ப்போமா? அப்போஸ்தலர் 6. இங்க பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாடுல அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கர்கள் ஆனவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். ஹல்லேலூயா. இங்க கிரேக்கர்கள் எபிரேயர்கள் இருக்குல்ல, இவங்க எல்லாருமே யூதர்கள் தான். ஆனா இந்த கிரேக்க பாஷை பேசுறவங்க அங்க கொஞ்சமா இருந்தாங்க, எபிரேய பாஷை பேசுறவங்க அதிகமா இருந்தாங்க. எப்பவுமே எதுக்கு கெப்பாசிட்டி அதிகமா யார் இருக்காங்களோ அவங்களுக்கு என்ன செய்வாங்க? இது பண்ணுவாங்கல்ல. அந்த மாதிரி இங்க எபிரேயர்கள் என்ன செஞ்சாங்க? அதிகமா இருந்தாங்க.
இப்போ நம்மளுக்கு வந்து எப்படி ஒரு சபை இருக்குனாக்கா அந்த சபையில் அங்கங்கே இருக்குது. இப்போது ஒரு தெருவுக்கு என்ன செய்யுது 2 சபை இருக்குது, ஒரு ஏரியாவில் 10 சபை இருக்குது. அங்கே எப்படி ஒரே திருச்சபை தான், அப்போ தான் தொடங்கப்படுது. அப்போ அது எவ்வளோ பெரிய திருச்சபையாக இருக்கும், எவ்வளோ மக்கள் வருவாங்க. அப்போ அதை விசாரிக்கணுன்னாக்கா சீஷர்கள் எல்லாத்துக்கும் போய் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அதுக்காக என்ன செய்வாங்க, பந்தி விசாரிப்புக்காரங்களை வச்சுருப்பாங்க. நம்ம ராஜாங்கள்கிட்ட வான விசாரிப்புக்காரனாக இருந்தவங்களே என்ன செய்வாங்க, ஒரு கவர்மெண்ட் ஜாப் மாதிரி அதை ஒரு பெரிய பதவியாக என்ன செய்வாங்க எண்ணுவாங்க. இப்போ சபையில் பந்தி விசாரிக்கிறாங்க. அவர் என்ன செய்கிறாங்க, கிரேக்கர்கள் வந்து கொஞ்சமாக இருக்கிறாங்க. அந்த கிரேக்க பாஷை பேசுகிறவங்க அந்த சபையில் என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் பேராக இருக்காங்க. தன்னுடைய விதவைகள் வந்து சரியாக விசாரிக்கப்படலை, அவர்களுக்கான தேவைகள் என்ன செய்யலை, பூர்த்தி அடையலை அப்படின்னு இவங்களுக்கு ஒரு மனக்கவலை, மன வருத்தம். அவங்க அநேகர் இருப்பாங்க. நம்ம பார்க்குற மாதிரி 1-2 பேரோ 100 பேரோ அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. ஒரு சபை தான். அந்த சபையில் எல்லா கிறிஸ்தவர்களும் வருவாங்க, எல்லா யூதர்களும் எபிரேயர்களும் இந்த கிரேக்கர்களும் என்ன செய்வாங்க, வருவாங்க. அப்படி இருக்கும்போது கிரேக்க ஜனங்கள் வந்து அவங்க தன்னை தாழ்வான்னு நினைச்சிருக்காங்க. ஏன்னா நம்ம கொஞ்சமாக இருக்கிறோம், ஆனால் நம்மளை கண்டுக்கல, நம்ம என்ன செய்கிறோம், பந்தி விசாரிக்கல, நம்மளை ஏதோ நம்ம குறைகளை அவங்க விசாரிக்கல அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளாக ஒரு தாட் வந்து அவங்க போய் முறுமுறுக்குறாங்க, போயிட்டு எபிரேயர்கிட்ட சண்டைக்கு நிற்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்க, 11 சீஷர்களும் 2வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல. ஹல்லேலூயா. இப்போ வந்து ஒரு பாஸ்டர் கிட்ட இது எனக்கு சரியில்லைப்பா அப்படின்னு சொன்னால் அவர் வந்து என்ன செய்ய முடியல. இப்போ சின்ன சபையாக இருந்தால் அவர் டேரெக்டாக செஞ்சிருவார். இப்போ இவ்வளோ பேருக்கு அவங்க என்ன செய்ய முடியாது, போயிட்டு அவங்க செய்ய முடியாது. ஏன்னா அவங்க என்ன செய்யணும், பிரசங்கம் செய்யணும், ஜபம் பண்ணணும், அவங்க வேலையை அவங்க செய்யணும், அவங்க அற்புதங்களை அவங்க செய்யணும். இதை நான் விட்டுட்டு நான் வந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சிருந்தா எனக்கு என்ன செய்யாது, தகுதியாக இருக்காதுன்னு சொல்லி அங்கே சீஷர்கள்லாம் கூடுறாங்க. இப்போ சீஷர்கள் கூடுறாங்கன்னா, ஒரு பாஸ்டருங்க கூடுறாங்கன்னா சும்மா உட்கார்ந்து அரட்டச்சு என்ன செய்ய மாட்டாங்க, பேசியிருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக ஜபத்தோட தேவ வசனத்தை கேட்டு அவருடைய வார்த்தையை கேட்டு தானே செஞ்சுருப்பாங்க, முடிவு எடுத்திருப்பாங்க. ஹல்லேலூயா. அவங்க தேவ வசனத்தை கேட்டு தானே செஞ்சிருப்பாங்க, எதுவாக இருந்தாலும் முடிவு எடுத்திருப்பாங்க. 3வது வசனத்தை வாசிப்போம். ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். ஆமென். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். ஹல்லேலூயா. இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, 12 பேர் என்ன செஞ்சிட்டாங்க, பேசிட்டாங்க. பேசி முடிவு எடுத்தாச்சு. என்னன்னு, நம்ம ஒரு 7 பேர் செலக்ட் பண்ணிக்கலாம். அவங்க எப்படி இருக்கணும், பரிசுத்த ஆவி பெற்றிருக்கணும். பரிசுத்த ஆவி எப்போ பெறுவாங்க, அவங்க பரிசுத்தமாக இருக்கணும். அவங்க கரெக்டாக இருந்தால் தான் பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்குள்ளாக இருப்பார். பரிசுத்த ஆவி பெற்றிருக்கணும். ஞானத்தில் நிறைந்திருக்கணும். ஞானம் எப்படி இருக்கும், எப்போ வரும், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்போ நம்ம கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளையாக இருந்தால் அவனுக்கு என்ன இருக்கும், ஞானம் இருக்கும். அப்புறம் நற்சாட்சி பெற்றிருக்கணும். அவங்க வாழ்கிற வாழ்க்கை எப்போ இவனா இவங்கிட்டலாம் வேணாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லாமல் இவங்ககிட்ட கொடுங்க, கரெக்டாக இருக்கும், இவங்க கரெக்டாக பண்ணுவாங்கன்ற மாதிரி நற்சாட்சி பெற்றிருக்காங்க பத்தியா. அவங்கள மாத்திரம் என்ன செய்யுங்க, 7 பேரை தெரிஞ்செடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஆலோசனை பண்ணுறாங்க. இந்த ஞானம் எப்படி வரும், தேவ ஞானம். மனுஷங்க பேசி எடுக்கிறது கிடையாது. அவங்க ஜபத்தினால என்ன செய்கிறாங்க, எடுக்கிறாங்க. 12 சீஷர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க, முடிஞ்சால் அவங்களே சொல்லியிருக்கலாம், இல்லைப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். 12 பேர் இருக்கிறோம், நாங்கள் ஒரு ஆள் பிரிச்சுட்டு இதுக்கிட்டு வெட்டுக்கிறோம் அப்படின்லாம் சொல்லியிருக்கலாம். அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் உபதேசம் பண்ணணும், ஜெபிக்கணும், இதெல்லாம் விட்டுட்டு நான் வந்து பந்தி விசாரிக்க முடியாதுல்ல, இவ்வளோ ஜனங்க இருக்குலாம் செய்ய முடியாது. பந்தி விசாரி 12 பேர் இருக்கிறாங்க, 10 பேர் போய் ஆராதனை பண்ணுங்க, வர்ஷிப் பண்ணுங்க, நீங்கள் வசனத்தை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு 2 பேர் இதுக்காக என்ன செஞ்சிடலாம், பிரித்து விட்டுருக்கலாம். ஆனால் அப்படி அவங்க விடலை. என்ன செஞ்சாங்க, கர்த்தர் சொன்னதை செய்யணும், நம்ம எங்கேயும் போய் பிரசங்கம் செய்யணும், எங்கேயும் போய் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம சொல்லணும், அற்புதங்கள் நம்மளால நடக்கணும்ன்ட்டு அவர் என்ன செஞ்சார், அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்க. பரிசுத்த ஆவி நிரப்பப்பட்டவனையும் ஞானம் உள்ளவனையும் அப்புறம் நற்சாட்சி பொருந்தின 7 பேரை நம்ம என்ன செய்யலாம், தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சபையில் சொல்கிறார், ஜனங்க கிட்ட சொல்கிறாரு. அதுக்கு ஜனங்க என்ன சொல்கிறாங்க, 4 பார்த்தீங்கன்னா, நாங்களோ ஜபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். இந்த யோசனை
சபையார் எல்லாருக்கும் பிரியமாயிருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் விரோகோரையும் நிக்கானோரையும் தீமோனையும் பர்னபேவையும் யூத மார்க்கத் அமைந்தவனாகிய அந்தியோக்கியா பட்டணத்தாகிய நிக்கோலோவையும் தெரிந்து கொண்டு அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி இவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். தேவ வசனம் விருத்தி அடைந்தது. சிஷ்யருடைய தொகை. இப்போ இங்க பாத்தீங்கன்னா அவர் என்ன செய்யறாரு? நான் ஜெபம் பண்றோம், தேவ வசனத்தை போதிக்கிறது, ஊழியத்தை இடைவிடாமல் செய்வது நாங்கள் தரித்திருக்கிறோம்ப்பா, இதுக்காக ஏற்படுத்துறோம் அப்படின்னு சபையில அறிக்கையிட்டாங்க. சபை ஜனங்களும் இது என்ன செய்யுது? ஓகே, அப்போ நாங்கள் என்ன செய்யறது? ஏற்றுக்கிறோன்ற மாதிரி அவங்க பிரியப்பட்டு அதுக்காக என்ன செய்யறாங்க? 7 பேர் என்ன செய்யறாங்க? ஏற்படுத்துறாங்க. எப்படி தேர்ந்தெடுத்திருக்காங்க? பரிசுத்த ஆவி, ஞானம், நற்சாட்சி, இது 3 பொருந்திய 7 பேரை அவங்க என்ன செய்யறாங்க? தேர்ந்தெடுத்துட்டு போய் செய்யுங்கப்பா, சபையில செய்யுங்கப்பா. என்ன செய்யல? விடல. என்ன செஞ்சாங்க? அவங்க கூப்பிட்டு முட்டி போட வச்சு என்ன செய்யறாங்க? அபிஷேகம் செய்யறாங்க, ஜபம் செய்யறாங்க. ஹல்லேலூயா! ஜபம் செய்யறாங்க. எதுக்காக? போய் அவங்க போதிக்க போறது இல்ல, பந்தி விசாரிக்க போறாங்க. சபையில சின்ன ஊழியமா இருந்தாலும் சரி, ஒரு பாய் போறதா இருந்தாலும் சரி, உபதேசம் பண்றதா இருந்தாலும் சரி, எதுக்காக இருந்தாலும் என்ன செய்யறாரு? தேவ ஞானம் பெற்று அவர்கள் எப்படி செஞ்சிருக்காங்க? அபிஷேகம் பெற்றிருக்காங்க. ஹல்லேலூயா! அபிஷேகம் பெற்று போயிட்டு அவங்க என்ன செய்யறாங்க? அந்த ஊழியத்தின் காரியங்களை செய்யறாங்க. ஹல்லேலூயா! தெரிந்து கொள்ளப்பட்டவர்களால் மாத்திரம்தான் எல்லாரும் என்ன செய்ய முடியும்? எல்லாத்தையும் செய்ய முடியும். அந்த காலத்துல இமேஜ் பிரதிஷ்டை பண்றதுக்கு, அபிஷேகம் செய்யறதுக்கு ஆட்கள் இருந்தார்கள். ஆனா இந்த காலம் எப்படி இருக்கு? ஊழியர்கள்னா நம்ம நடத்தணும், நம்ம செய்யணும், நம்ம போகணும், விசுவாசிகள் இது பண்ணக்கூடாது அப்படின்ற காலகட்டம் இது. ஆனா அப்ப எப்படி இருந்திருக்காங்க? எல்லாரும் அபிஷேகம் செய், ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டால் எல்லாரும் அபிஷேகம் செய், அவங்க ஊழியத்துக்கு வரட்டும். கரெக்டானவர்களை தேர்ந்தெடுத்து அவங்க ஊழியத்துக்கு அபிஷேகம் செய்து பந்தி விசாரிப்புக்காரர்களாக என்ன செஞ்சாங்க? இங்க நியமிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா! நம்ம முன்னாடி பார்த்த வசனத்துல எப்படி இருந்தாங்க? மனித ஞானத்தினால தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். ஆனா அந்த குவாலிஃபிகேஷன் எல்லாம் ஓகே. ஹல்லேலூயா! ஆனா அவங்க என்ன செய்யல? நியாயாதிபதிகளா இருந்தாங்க, அவங்களாம் அபிஷேகம் செய்ய படல, அவங்க கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்படலை. இவர்கள் யாரால் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள்? கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஸ்தேவானை குறித்த ஒரு சாட்சி இருக்கும். நம்ம மற்றவங்களும் இந்த பைபிளில் சாட்சி இல்லை, ஸ்தேவானை குறித்து நம்மளுக்கு சாட்சி இருக்கு. 10வது வசனத்தை வாசிப்போம். அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிடுச்சு. அவர் எப்படி பேசினாராம்? ஞானத்துல நிறைந்தவராய் பேசினார். ஹல்லேலூயா! அவர் எப்படி பேசுறாரு? ஞானத்துல. இந்த ஞானம் நம்மளுக்கு என்ன செய்யணும்? ரொம்ப முக்கியம். பரிசுத்த ஆவி இல்லாம அவங்க போய் பேசவும் முடியாது. 8ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். அடையாளங்களை எப்போ செய்ய முடியும்? பரிசுத்த ஆவியானவர் கூட இருக்கும்போது செய்ய முடியும். ஜபத்துல கருத்து இருக்கும்போது செய்ய முடியும். ஹல்லேலூயா! தேவ ஞானத்தோட அவர் என்ன செய்தாரு? இவர் இங்க சொன்ன குவாலிஃபிகேஷன்லாம் ஸ்தேவானுக்கு என்ன செய்யுது? இருக்கு. மற்றவங்களை பத்தி நம்ம என்ன செய்யல, அதிகமா குறிப்பிடப்படல. ஸ்தேவானை பத்தி இங்க இருக்கு. அப்போ தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்படி இருக்கணும்? அந்த பாயிண்ட்ல இருந்தே சொல்லணும்னா, தேவ பயம் இருக்கணும், உண்மை உள்ளவர்களா இருக்கணும், பொருளாசை இல்லாதவர்களா இருக்கணும், திறமை உள்ளவர்களா இருக்கணும், பரிசுத்த ஆவி பெற்றவர்களா இருக்கணும், ஞானம் உள்ளவர்களா இருக்கணும், நற்சாட்சி பெற்றவர்களா இருக்கணும். நம்ம சாட்சி எப்படி இருக்கணும்? நல்லா இருக்கணும். நம்ம ஞானமா இருக்கணும், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களா இருக்கணும். தேவ பயத்தை எப்பொழுதும் காத்துக்கொள்ளணும். ஒரு அசால்ட்டா நம்ம என்ன செய்யக்கூடாது? எப்பொழுதுமே இருக்கக்கூடாது. ஒரு ப்ரேயரில் உட்காந்துட்டோம்னா அங்கே கர்த்தர் அசைவாடுகிறார். நம்ம தேவ பயத்தை என்ன செய்யணும்? அசட்டை பண்ணவே கூடாது. தேவ பயத்தோடு நம்ம இருக்கணும். அவர் நடுக்கத்தோடு என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். இவங்க இப்படியெல்லாம் பிளான் பண்ணி செஞ்சதுனால அங்கே என்ன ஆனதான்? தேவ வசனம் விருத்தி அடைந்து சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! அங்கே என்ன செஞ்சாங்க? சீஷர்களின் பெருக்கமும் என்ன செய்யுது? அதிகமாகுது. எதனால? அவங்க ஒத்துமையாக பிரிச்சுக்கிட்டாங்க.
இப்போ அந்த பந்தி விசாரிப்புக்காரன் ஏற்படுத்தாத இருந்திருந்தா, தெரிந்து கொள்ளாம இருந்திருந்தா, அங்க கிரேக்கர்களுக்கு என்ன இருந்திருக்கணும்? மனஸ்தாபம் தான் வந்திருக்கும். இன்னும் முறுமுறுத்து என்ன செஞ்சிருப்பாங்க? சண்டை போட்டு தான் இருந்திருப்பாங்க. ஹல்லேலூயா. அப்போ அங்க வந்து என்ன செஞ்சிருக்கோம்? மனஸ்தாபம் வந்திருக்கும். அவங்களே முடிவு எடுத்து பண்ணியிருந்தாலும் ஒரு மனஸ்தாபம் வந்திருக்கும். சீஷர்கள் எல்லாம் வரவழைத்து அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டு சபையில் என்ன செய்கிறாங்க? அறிக்கைறாங்க, இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்போ சபை ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? இது நல்லா இருக்குது, இது ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? 7 பேரை தேர்ந்தெடுத்து அங்கே நடத்துனதுனால அவங்க என்ன செஞ்சாங்க? விருத்தி அடைந்து தொகைகள் பெருகிச்சு. ஹல்லேலூயா. தேவ வசனம் என்ன செய்யுது? விருத்தி அடையுது. நம்ம சபை பெருகணும், நம்ம ஊழியம் பெருகணும், நம்ம தொகைகள் பெருகணும், நம்ம விசுவாசிகள் பெருகணும், நம்ம ஆத்துமாக்கள் பெருகணும்னாக்கா நம்ம என்ன செய்யணும்? இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் லிஸ்ட்டில் இருக்கணும். அந்த ஞானன்றது நம்மளுக்கு என்ன செய்யணும்? முக்கியமாக வரணும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தினாலும். கர்த்தருக்கு பயந்தால் மாத்திரம் நம்மளுக்கு என்ன வரும்? ஞானம் வரும். இப்போ நம்ம எந்த லிஸ்ட்டில் இருக்கோம்? அழைக்கப்பட்டவர்கள் லிஸ்ட்டில் இருக்கோமா? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் லிஸ்ட்டில் இருக்கோமா? அழைக்கப்பட்டாக்கா அவங்க வருவாங்க, இப்போ வரல. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மாத்திரம் தான் என்ன செய்ய முடியும்? இப்போ இந்த ஜப கூட்டத்தையே நான் எடுத்துக்கணும்னாக்கா அழைக்கப்பட்டவங்க அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ ஒரு சிலர் தான். ஹல்லேலூயா. நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் லிஸ்ட்டில் தான் எப்பொழுதுமே என்ன செய்யணும்? இருக்கணும். அழைப்பை காத்து கொண்டு தெரிந்து கொள்ளப்பட்ட லிஸ்ட்டில் என்ன செய்யணும்? தரித்திருக்கணும். ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு? பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்கிறார். ஓகேங்களா? அப்போ அந்த தேவ பய பக்தி நம்மளுக்கு என்ன செய்யணும்? எப்பொழுதுமே இருக்கணும். அவர் உபத்திரத்தின் குகையிலேருந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காரு? தெரிந்தெடுத்திருக்கிறாரு. உபத்திரத்தின் குகைனா என்னது? இந்த உலகம் தான் உபத்திரத்தின் குகையே. நம்மளுக்கு உலகத்தில் இல்லாததே இல்லை. இதுலேருந்து தான் நம்ம என்ன செஞ்சுருக்காரு? தெரிந்தெடுத்திருக்காரு. இந்த நாள் நம்ம என்னென்ன செஞ்சுருக்கலாம், எங்கே வேணால் போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த நாளில் இங்கே நம்மளை தெரிந்தெடுத்து இந்த வசனத்தை கேட்கும்படியான கிருபை அவர் தந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. எல்லா சபைனா எல்லாரும் எல்லா ஊழியங்களையும் சீக்கிரத்தில் செய்ய முடியாது. இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்கள தேவன் தெரிஞ்செடுக்கப்பட்டவர்கள் தான் பந்தி விசாரணைக்காரனாகவும் வைக்க முடியும். ஹல்லேலூயா. பந்தி விசாரணைக்காரன் ஆகிறது கூட என்ன செய்யுது? கர்த்தர் தெரிந்தெடுத்து வச்சிருக்காரு ஒவ்வொருத்தரையும். ஹல்லேலூயா. அந்த குவாலிஃபிகேஷன் நம்ம என்ன செய்யணும்? காத்துக்கொள்ளணும். ஆமென். உலக ஞானம் நம்மளுக்கு தேவை வேண்டாம். மனுஷ ஞானம் நம்மளுக்கு வேண்டாம். தேவ ஞானத்தினால தேர்ந்தெடுக்கப்பட்டால் நம்ம என்ன செஞ்சிருப்போம்? நிலைத்திருப்போம். அதுதான் கர்த்தருக்கு பிரியமானது. நம்ம கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டோம். அப்படி உங்களுக்கு டவுட் இருந்தால், நமக்கு டவுட் இருந்தால் நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும்ப்பா, நான் உங்களால் செலக்ட் பண்ணணும், நான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கணும். மனுஷனால நான் என்ன செய்யக்கூடாது? செலக்ட் பண்ணக்கூடாது. கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்டது தான் நிலை நிற்கும். ஹல்லேலூயா. கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்ன செய்வாங்க? முத்திரை மோதிரம். ஆகாய் 2:23 சொல்லியிருப்பாரு. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்படி வைப்பாராம்? முத்திரை மோதிரமாய் வைப்பாராம். ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொருத்தரும் ஏற பெற்ற முத்திரை மோதிரங்களாய் நம்ம என்ன செய்யணும்? மாற ஆசைப்படுவோம், வாஞ்சிப்போம், கண்களை மூடி ஜெபிப்போம்.